ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆதிரா இஸ் மை வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் வினோத். மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆடு வளர்ப்பு பற்றின பல தகவல்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஆடு வளர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சேனலோட பெனிஃபிட்ஸும் இந்த வீடியோவோட பெனிஃபிட்ஸும் உங்களை வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஆடுகளோட எடை வெயிட் எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான தீவனம் மேலாண்மை, அதாவது தீவன முறையை எப்படி கொடுத்தா ஆடுகளுக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சமச்சீர் உணவு அப்படின்னா ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஆடுகளுக்கு தேவையான புரோட்டீன், அதாவது புரத சத்தும், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின் மற்றும் தாதுகள் வந்து இது எல்லா சத்துக்களும் சரியான அளவில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அது சரியான அளவு எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தீவனம் இருக்குது. ஒன்று அடர் தீவனம், இன்னொன்று வந்து பசுந்தீவனம் இருக்குது. அடர் தீவனத்தில் என்னென்ன கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தை நல்லா காய வச்சு நல்லா கொடுத்தா அதுவே மிக சிறந்த ஒரு தீவனமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பருத்தி புண்ணாக்கு வகையில் பருத்தி புண்ணாக்கு கொடுத்தாலும் நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அப்புறம் கடலை புண்ணாக்கு நல்லா தண்ணியில் கலந்து வைக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரையாக ஃபீடாகவும் கொடுக்கலாம். 2 ஃபீடாகவும் கொடுக்குற போது அதுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடர் தீவனமில் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் ஃபஸ்ட்டு, பருத்தி கொட்டைன்னுவாங்க அந்த புண்ணாக்கு வகையும், அப்புறம் கடலை புண்ணாக்கு கொடுக்கறதாலையும் நல்லா வெயிட் கெயின் ஆகும். இந்த தீவன வகையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் 100% ஆகும். பெனிஃபிட்ஸ் நீங்கள் லைவாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பசுந்தீவனத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா பச்சை புற்கள், இதோ தெரியுதுல்ல வீடியோவில் தெரியுற மாரி பசுந்தீவனம், பச்சை புற்கள் அது கொடுக்கலாம். இலைகள், கொடிகள், செடிகள் அதுபோல் பல வகைகளில் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கான நல்ல சான்சஸ் இருக்கும். ஆடுகள் வளர்ச்சியும் நல்லா சிறந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தீவனம் மாற்றம் பண்ணாமல் இருக்க வேணும். தீவனத்தை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகாது. அதுக்கேற்ற ஃபுட்டை அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த ஃபுட்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணணுமே தவிர, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகாது. அப்புறம் வந்து தண்ணீர் கொடுக்கறதால ஆடுகளுக்கு மிகவும் வெயிட் கெயின் ஆகும். எப்படி வெயிட் கெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் எப்போதுமே சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும். எதுவும் அசுத்தமான தண்ணீர் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, புண்ணாக்கை காலையில் ஊற வச்சுட்டு தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவும் நான் போட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பராமரிப்பு மேலாண்மை. ஆடு பராமரிப்பு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா, பராமரிப்பும் இருந்தாலும் எடை ஏறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கொட்டகை இருக்க வேணும். கொட்டகை வந்து இந்த மாதிரி தண்ணீர் மழை பெஞ்சாலும் தண்ணீர் வந்து ஒழுவாத அளவுக்கு ஒரு சில கொட்டகைக்கு அமைச்சாதான் அதுகளுக்கு எதுவும் நோய் வராது. நோய் வராமல் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். உடம்பு நல்லா இந்தமாரி செழிப்பாக இருக்கணும். செழிப்பாக இருந்தால் தான் அதுகளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் கொட்டகையை சரியான வசதியில் இருக்கணும். அப்போ தான் அது வளர்ச்சிக்கு எந்த தடங்களும் இருக்காது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சுத்தமாக இருக்கணும். ஆடு வந்து இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி புழுக்க போடுறதா இருக்கட்டும், ஆடு வந்து யூரின் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாங்கள் ஈவினிங் ஆனால் இப்போ நம்ம இந்த இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதுமாரி க்ளீன் பண்ணி வச்சா தான் அதுக்கு சுகாதாரம் வந்து ரொம்பவே முக்கியம். ஆடுகள் வந்து இருக்கிறதுலே சுத்தமான விலங்கு. அதனால் நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தா தான் அதோடய வெயிட் கெயின் அதிகமாகும். அதே போல் வந்து நோய் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான தடுப்பூசியாக இருக்கட்டும், பிபிஆர்னுவாங்க, எஃப்எம்டின்னுவாங்க, அது மேலே
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவார்மிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். டிவார்மிங்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா ஆடுகள் வெயிட் கெயின் ஆகிறது கண்டிப்பாக குறையும். அதான் நோய் தடுப்பு, நோய் வருது, இப்போ புழுக்கை வந்து சரியாக போடலை, கடியுது, அந்தமாரி ஒரு சில விஷயத்தில் நோய் தடுப்பூசிகள், குடற்புழு நீக்கம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அது ஆடுகள் கரெக்டாக தரும். இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து தரமான கிட்ட தான் நீங்கள் மேட் பண்ணணும். மேட்டிங்லாம் நீங்கள் பண்ணும்போது அப்போ தான் அதோட ஆடுகளுக்கும் கரெக்டான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னமும் ஒரு சில தீவன வகைகளை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எடையை அதிகரிக்கிறதுக்கு வந்து உதவுறதுக்கு சில குறிப்பிட்ட தீவனங்கள் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து அகத்திக்கீரை, கிளரியா, சூபாப்புல், மல்பரி இலை, தானிய வகைகளில் வந்து சோளமும் கம்பும் வந்து வெயிட்டு நல்லா கெயின் ஆகும். அதே மாதிரி புண்ணாக்கு வகைகளில் 2 இருக்குது. பருத்தி புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு இது ரெண்டுமே நீங்கள் தண்ணியில் கொடுத்து ஈரம் பதமோடு நல்லா குடிக்கிற பதத்தில் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ட்ரை ஃபீடாக உருண்டையாக வச்சு இது எல்லாமே உருண்டை பிடிச்சி ட்ரை ஃபீடாகவும் கொடுக்கலாம். இது கொடுத்தீங்கனாலே அதுக்கு வெயிட் கெயின் நிறையாவே ஆகும். அதே போல் ஆடுகளுக்கு தண்ணீர் வைக்கிறது மூலம் வெயிட் கெயின் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணாக்கு வகைகளில் அதில் இருக்கும். புண்ணாக்கு வகைகள் இருக்கிறதால ஆடுகளுக்கு பால் உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமானால் குட்டிகளை வந்து நல்லாவே பாதுகாக்கலாம். குட்டிகளை பாதுகாத்தாலே உங்களுக்கு முக்கியமாக மேக்ஸிமம் யூசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து ரொம்பவும் முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு புதிய தீவனத்தை ஆடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெட்டினரி டாக்டர் இருக்காங்களே, வெட்டினரி டாக்டரோட கன்சர்ன் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் புதுசாக ஏதோ இப்போ ரெகுலராக கொடுக்கறது இல்லாமல் ரொம்ப புதுசாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறது வந்து என்னோடய பெஸ்ட்டு ஐடியான்னு நான் சொல்லுவேன். அப்போ கேட்டுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எடையை அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சோளம் கொடுக்காமல் இருந்து சோளம் கொடுத்தீங்கனாலோ ஆடுகளுக்கு திடீர்னு நோய் வர்றதுக்கோ இல்லை அது ஒத்துக்காமல் போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேட்டுட்டு கொடுங்க. இதுதான் என்னோடய மெயினான சஜஷனு. அதான் எதனாலன்னா ஆட்டோட உடல்நிலை வெப்பம் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகி இன்னொன்று பாருங்கள். இன்னொன்று வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஐடியா, மழை காலத்தில் வந்து உங்களுக்கு மேய்ச்சல் முறையில் பயன்படுத்துகிறதால ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்தமாரி கஷ்டமான நேரத்தில் கடல போட்டு வச்சுக்கோங்க. மழை காலத்தில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிஃபிட்டும் அதிகம். ஸோ இது போல் ஆடு எடை அதிகரிக்கிறதுக்காக இது போல் தான் நாங்களும் பண்ணுறோம். இது போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ஆடு உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதா, எடை அதிகரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல செய்தியோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.